அனைவருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிப்ரிசியேஷன் அக்கவுண்டிங் பார்க்க போறோம். இது நமக்கு வந்து +1 அக்கௌண்டன்சிலையும் இருக்கு, பிளஸ் CA ஃபவுண்டேஷன் நவம்பர் 2019ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து அதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. 3 மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வாங்கின மிஷின்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து என்ன செய்யறோம், எந்த டேட்ல வாங்கினாங்க அந்த இயர் எண்டு டேட்டை பார்த்து டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின மிஷினரி எப்போ சேல்ஸ் பண்றாங்க அந்த சேல்ஸ் பண்ற டேட் வரைக்கும் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டு அதனுடைய புக் வேல்யூ பார்த்துட்டு புக் வேல்யூவும் சேல்ஸ் வேல்யூவும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ புக் வேல்யூட சேல்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் இருந்தா ப்ராஃபிட், புக் வேல்யூட சேல்ஸ் வேல்யூ குறைஞ்சிருந்தா அது வந்து லாஸ் இல்லைங்களா. அதை கண்டுபிடிச்சிட்டு மிஷினரி அக்கௌண்ட் வந்து 2 இயர்ஸ்க்கு போட சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ் அப்படின்றவர் வந்து மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்றார். எக்ஸ் பர்ச்சேஸ்ட் a மிஷினரி on 1st January 2017 for ₹4,80,000 and spent ₹20,000 on its installation. இப்போ எக்ஸ் என்றவர் வந்து மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு 1st January 2017ல. அதனுடைய வேல்யூ வந்து 4,80,000. அதுக்காக அவர் வந்து ₹20,000 ஸ்பெண்ட் பண்றாரு இன்ஸ்டாலேஷன். அந்த மிஷின்ஸ் வந்து ஒரு இடத்துல பிக்ஸ் பண்றதுக்காக. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் இதெல்லாம் போடுறப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த மிஷின்ஸ் வேல்யூவோட அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸையும் ஆட் பண்ணி மிஷினரியோட வேல்யூ சொல்லுவோம். அப்போ 4,80,000 பிளஸ் 20,000, அப்போ மிஷின்ஸ் வேல்யூ வந்து 5 lakhs. ஓகேங்களா. அடுத்து ஆன் 1st July 2017 another machinery costing 2 lakh was purchased. என்ன செய்யறாங்க, அதே இயர்ல ஜூலை 1ஆம் தேதி இன்னொரு மிஷின்ஸ பர்ச்சேஸ் பண்றாங்க. அதனுடைய வேல்யூ 2 lakhs அப்படின்றாங்க. சரிங்களா. On 1st July 2018, the machinery purchased on 1st January 2017 having become scrapped and was sold for 2,90,000, and on the same date fresh machinery was purchased for 5 lakhs. என்ன சொல்றாங்க, இப்போ 1st July 2018ல வந்து ஒரு மிஷின்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க. அது எப்ப வாங்கின மிஷின்ஸ்னா 1st January 2017ல வாங்கின மிஷினரியை வந்து ஸ்கிராப்னா பயன்படுத்த முடியாம போனதுனால அதை 2,90,000க்கு சேல்ஸ் பண்றாங்க. சரிங்களா. அதே டேட்ல இன்னொரு மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க 5 lakhsக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினரி 5 lakhs பர்ச்சேஸ் பண்றாங்க, அடுத்து 2 lakhs பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரியை சேல்ஸ் பண்ணிட்டு இப்போ இன்னொரு மிஷினரி வாங்குறாங்க 5 lakhsக்கு. Depreciation is provided annually on 31st December at the rate of 10% per annum on written down value. என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு இயர் எண்ட் டேட் வந்து 31st December கணக்கு முடிக்கிறதவங்க 31st December அப்பதான் டிப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. 10% வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன். என்ன மெத்தட்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்ல டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ப்ரிப்பேர் மிஷினரி அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2017 and 2018. 2 வருஷத்துக்கு நம்ம வந்து மிஷினரி அக்கௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும். 10% டிப்ரிசியேஷன், இயர் எண்ட் டேட் வந்து 31st. இப்போ ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்ல அந்த ஒவ்வொரு ஆண்டு வந்து எவ்வளவு அதனுடைய மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்புல வந்து தேய்மானம், பிக்சட் அமௌண்ட் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் பாத்தீங்கன்னா மிஷினரி காஸ்ட் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்கினாங்க, இப்போ 5 lakh வாங்கினா அந்த 5 lakhல இருந்து தான் கண்டுபிடிப்போம். ஆனா இது வந்து அந்த மிஷின்ஸ் வந்து டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி வர ஒவ்வொரு ஆண்டினுடைய மிஷினரியோட வேல்யூல இருந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா. ஏட்டு மதிப்புன்னு சொல்லுவோம். அந்த புக் வேல்யூ ஒவ்வொரு இயரும் என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்புல இருந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா. அதுதான் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். அப்போ டிப்ரிசியேஷன் வந்து மைனஸ் ஆயிட்டே வரும். இயர்லி வந்து
ரெடியூஸ் ஆயிட்டே வரும். டிப்ரிசியேஷன் இன்க்ரீஸும் வராது, ஃபிக்ஸடாகவும் இருக்காது. இப்போ போன வருஷம் 10,000, இப்போ வந்து 5 lakhல வந்து 10% வந்து 50,000 டிப்ரிசியேஷன். சரிங்களா? அப்ப அந்த 50,000 மைனஸ் பண்ணிட்டு 4,50,000ல நெக்ஸ்ட் இயர் எவ்வளவு வரும்? 45,000 வரும். அந்த மாதிரி வந்து டிப்ரிசியேஷனோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், டிமினிஷிங் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமினிஷிங் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குறைந்து செல் மதிப்பு முறை அப்படின்னு இத சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் பாருங்க. பின்னாடி இன்னொரு ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்கேன், எப்படி எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு. வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3. ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 1ல வாங்குறாங்க. இந்த 4,80,000 20 ஆட் பண்ணி 5 lakhs. அப்புறம் வந்து ஜூலை 1 அதே இயர் 2017ல ஜூலைல 2 lakhsக்கு வாங்குறாங்க. அடுத்து 2018 1 ஜூலைல 5 lakh வாங்குறாங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரியை வித்துட்டு வாங்குறாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த மிஷின்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ரிசியேஷன் 2017 டிசம்பர் 31ல தானே, இது வந்து 1 ஜனவரி. இப்போ வந்து இது வந்து ஜனவரி 1. இப்போ ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் 12 month. இப்போ 5 lakhல 10% 50,000. அடுத்து இந்த 2 lakhs பாத்தீங்கன்னா ஜூலைல வாங்குறாங்க. அப்போ ஜூலை டு டிசம்பர் 6 month. இப்போ 2 lakhsல வந்து 10% 20,000. 6 monthக்கு பாத்தீங்கன்னா அதுல பாதி 6/12 போட்டீங்கன்னா 10,000 வரும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், 12 மாசத்துக்கு 20,000னா 6 மாசத்துக்கு 10,000, அப்படியே பாதியா கூட நீங்க போட்டுக்கலாம் 6 monthன்றப்போ. இது வந்து நெக்ஸ்ட் இயர் தான், இந்த இயர் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த 5 lakhல இருந்து 50,000 மைனஸ் பண்ணா 4,50,000. 2 lakhல இருந்து 10 போச்சுன்னா 1,90,000. சரிங்களா? இங்க வந்து கவனமா போடணும். டேட் வந்து எப்ப இன்னொரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்து கணக்கு முடிக்கிற டேட் வரைக்கும். சரிங்களா? அப்படிதான் பார்க்கணும். இப்போ புக் வேல்யூ, அதாவது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்ல புக் வேல்யூ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 1/1/18 அன்னைக்கு 4,50,000 1,90,000. சரிங்களா? இப்போ வந்து டிப்ரிசியேஷன் ஃபார் 2018க்கு டிசம்பர் 31ல கால்குலேட் பண்றோம். 4,50,000ல 10%. இப்போ 4,50,000ல 10% பாத்தீங்கன்னா 45,000 வரும். ஆனா இப்ப டிப்ரிசியேஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரிய சேல்ஸ் பண்ணிடுறாங்க. எப்பன்னா ஜூலை 1 2018ல சேல்ஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு மிஷினரி வாங்குறாங்க. அதனால இப்ப இத சேல்ஸ் பண்ணிருந்தனால இது வந்து 6 monthக்கு போடணும். சரிங்களா? இத நான் இங்க கவனிக்கல போடுறதுக்கு. ஆனா 6 month டிப்ரிசியேஷன். இப்போ 45,000ல பாதி தான் 22,500. அடுத்து இது வந்து அப்படியே ஃபுல்லா இந்த மிஷின்ஸ் இருக்கும். இப்போ 1,90,000ல 10% வந்து 19,000. சரிங்களா? அடுத்து இன்னொரு மிஷினரி வாங்குறாங்க 5 lakhsக்கு. இப்போ ஜூலை 1, இப்போ 2018. அப்போ ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் 6 month. 5 lakhல 10% 50,000. 6/12 போட்டீங்கன்னா 25,000. இப்போ இந்த மிஷின்ஸோடைய வேல்யூ அடுத்த இயருக்கு. சரிங்களா? இப்போ வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க இந்த மிஷினரி, இந்த ஃபர்ஸ்ட் வாங்கின மிஷினரி. இதனுடைய புக் வேல்யூ வந்து 4,27,500. அதை சேல்ஸ் பண்றது 2,90,000. அப்போ லாஸ் வந்து 1,37,500. புக் வேல்யூ விட அதிகமா இருந்தா சேல்ஸ் வந்து ப்ராஃபிட், புக் வேல்யூ விட குறைச்சிருந்தா லாஸ். சரிங்களா? இப்போ நம்ம மிஷினரி அக்கௌண்ட் லெட்ஜர் பார்க்கலாம். இப்போ மிஷினரி அக்கௌண்ட் போட்டுட்டு டெபிட் கிரெடிட் போட்டுறீங்க. டேட்டு பர்டிகுலர் அமௌண்ட், டேட்டு பர்டிகுலர் அமௌண்ட். சரிங்களா? இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஃபர்ஸ்ட் வந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்போ வந்து மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் இல்லைங்களா? அப்போ வந்து என்ன செய்யணும், 2017 ஜனவரி 1 போட்டு டு பேங்க் 4,80,000. அந்த சார்ஜஸும் வந்து டு பேங்க்னே போட்டு 20,000 போட்டுறோம். சரிங்களா? அடுத்து ஜூலை 1ல இன்னொரு மிஷினரி வாங்குறாங்க 2017ல. இப்போ டு பேங்க்னு போட்டு 2 lakhs. சரிங்களா? இப்போ டிப்ரிசியேஷன் இந்த 5 lakhsக்கு 4,80,000 ஒரு 20, 5 lakhsக்கு வந்து 10% 50,000. இந்த 2 lakhsல வந்து 10% வந்து 20,000. அதுல 6 monthக்கு 10,000.
இப்போ டிப்ரிசியேஷன் டோட்டலா ரெண்டு மிஷின்ஸுக்கும் 60,000. இப்போ 7 lakh இல்லைங்களா, 4 lakh ஒரு 2 lakh 6 lakh, இந்த 18 20 1 lakh 7 lakh. 7 lakhல 60 போச்சுன்னா 6,40,000 by balance carried on. இந்த ரெண்டு மிஷினரியோட வேல்யூ டிப்ரிசியேஷன் போக 6,40,000 இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2018ல ஜனவரி 1st டு பேலன்ஸ் brought on போட்டு 6,40,000. சரிங்களா, இப்போ என்ன பண்றாங்கன்னா ஜூலை 1st ஃபர்ஸ்ட் மிஷின்ஸ் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மிஷின்ஸ் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பை டிப்ரிசியேஷன் போட்டு 5 lakhல வந்து 10% into 6/12. 5 lakhல 10% வராது, ஏன்னா நம்ம என்னது இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். அப்போ இந்த 5 lakhல இந்த 50,000 போச்சுன்னா 4,50,000. அந்த 4,50,000ல 10% 6 month. அப்போ இங்க போட்டிருக்கோம் பாருங்க, 5 lakhsல வந்து அது இன்னொன்னு, இது வந்து செகண்ட் இயருக்கு 5 lakhல 50,000 ஃபர்ஸ்ட் இயர் மிஷினரி வேல்யூ போச்சுன்னா 4,50,000. 4,50,000ல வந்து 10% 10/100 into 6/12 6 மந்த்துக்கு டிசம்பர் வரைக்கும் கிடையாது இல்லைங்களா. அப்போ ஜூலை வரைக்கும் பாக்குறோம், ஜனவரி டு ஜூலை வரைக்கும். ஜூலை 1st அப்போ ஜூன் வரைக்கும் தான். இப்போ 22,500 டிப்ரிசியேஷன் இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு. அடுத்து பை பேங்க், அதை வந்து எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றாங்க 2,90,000 சேல்ஸ் பண்றப்போ அமௌண்ட் உள்ள வரும், மிஷினரி அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ கிரெடிட் சைட்ல பை பேங்க்னு போட்டு 2,90,000. அதுக்கப்புறம் இந்த மிஷின்ஸ் சேல்ஸ் பண்றதுனால லாஸ் வந்து 1,37,500. ஏன்னா புக் வேல்யூ வந்து இப்போ 4,50,000ல இந்த 22,500 மைனஸ் பண்ணீங்கன்னா புக் வேல்யூ வந்து 4,27,500. இது புரியுதுங்களா. மிஷின்ஸ் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல வந்து 4,50,000, அதுல திருப்பியும் டிப்ரிசியேஷன் 6 மந்த்துக்கு மைனஸ் பண்ணா 4,27,500. அதுல வந்து இப்ப சேல்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கா அல்லது புக் வேல்யூ அதிகமா இருக்கா பாக்குறப்போ புக் வேல்யூ தான் ஜாஸ்தி இருக்கு. புக் வேல்யூட குறைச்சு சேல்ஸ் பண்றதுனால லாஸ் வந்து 1,37,500. அந்த லாஸ் வந்து நம்ம மிஷினரி அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல தான் காட்டணும். ப்ராஃபிட் வந்தா இந்த பக்கம் வரும், லாஸ் வந்தா இந்த பக்கம் வரும். இப்போ பாத்தீங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட். லாஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் தான் பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட். இப்போ கிரெடிட் சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டு 1,37,500. இப்போ இது ஃபர்ஸ்ட் மிஷின்ஸ்க்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் மிஷின் இருக்கு இல்லைங்களா, 2 lakhsக்கு வாங்கினாங்க, அதுக்கு 10,000 போச்சுன்னா 1,90,000. அந்த 1,90,000ல 10% வந்து 19,000. அதுக்கப்புறம் இன்னொரு மிஷினரி வாங்கினாங்க செகண்ட் இயர்ல ஜூலை 1st 5 lakhs. அந்த 5 lakhsல 10% வந்து 50,000 6 மந்த்துக்கு. ஏன்னா ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் பாக்குறப்போ 6 மந்த். இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஜூலைலயே முடிஞ்சிச்சு, இந்த சேல்ஸ் பண்ணது இந்த லாஸுக்கு மாத்தது. இது வந்து டிசம்பர், இந்த டிப்ரிசியேஷனும் இந்த பேலன்ஸ் கேரிடானும் டிசம்பர் 31st போடணும். அப்போ வந்து இங்க 19,000 இந்த மிஷின்ஸ்க்கு இல்லைங்களா. 10 போச்சுன்னா 1,90,000, அதுல 10%. இந்த 5 lakhல என்ன செய்யணும், டிப்ரிசியேஷன் இப்பதான் ஃபர்ஸ்டா போட போறோம் இல்லையா. அப்போ வந்து 5 lakhல டிசம்பர் வரைக்கும் பாக்குறப்போ 6 மந்த்துக்கு 5 lakh into 10% 50,000, அதுல 6 மந்த்துக்கு 25,000. 25 இந்த 19 25 44,000. சரிங்களா. இப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 11,40,000 வருது. இந்த பக்கம் டோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா 4,94,000 வருது இந்த 44 வரைக்கும். இப்போ இந்த 11,40,000ல இருந்து 4,94,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 6,46,000 வருது. இப்போ பேலன்ஸ் கேரிட் ஆன் 6,46,000. புக் வேல்யூ இந்த மிஷின்ஸ் வேல்யூவும் இந்த மிஷின்ஸ் வேல்யூவும் இப்போ வந்து 6,46,000. சரிங்களா. இப்போ டோட்டல் வந்து ரெண்டு பக்கம் 11,40,000. எது அதிகமா இருக்கோ அதை போட்டுரும். இப்போ பாருங்க ஒர்க்கிங்ஸ், இந்த லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் போடுங்க. அதே மாதிரி ஜனவரி 1st டிசம்பர்
அதாவது ஜனவரி 1 டு டிசம்பர் வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு 50,000. அதுக்கப்புறம் செகண்ட் மிஷினரிக்கு வந்து ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் 6 மந்த்துக்கு 10,000. அடுத்து செகண்ட் இயர்ல இந்த 2 lakhsல இருக்க மிஷின்ஸ்க்கு வந்து 10,000 மைனஸ் பண்ணி 1,90,000ல 10%. அடுத்து இந்த 5 lakhs புதுசா வாங்குற மிஷின்ஸ்க்கு ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் 6 மந்த் 25,000. ரெண்டு ஆட் பண்ணி 44,000. அப்புறம் இந்த டிப்ரிசியேஷன் 22,500. சரிங்களா? இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு கரெக்டா டேட்லாம் போட்டு போடணும். இங்க வந்து போட்டுக்கோங்க. இந்த டிப்ரிசியேஷன் இந்த பேலன்ஸ் கேரிட் ஆனும் டிசம்பர் 31, 2018. சரிங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? கம்பல்சரி வந்து இந்த டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்ல இருந்து சம்மும் கேட்பாங்க, தியரியும் கேட்பாங்க. அதனால இந்த சாப்டர் வந்து ஃபுல்லா நல்லா தரோவா பார்த்துக்கணும். நல்லா பாருங்க, நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.